Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கருவூல கணக்குத்துறை அலுவலர் சங்கம் மாநில பொதுச்செயலாளர் தோழர் வேலெனின் புதுக்கோட்டையிலிருந்து மாநில செயற்குழுவின் முடிவுகளாக கருவூலத்திலே இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். புதிதாக தொடங்கப்பட்ட ஐஎஃப்ஐசிஆர்எம் திட்டத்திலே இருக்கிற குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அதை கருவூல ஊழியர்களிடமே ஒப்படைத்து அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். தனியார் நிறுவனத்திடமிருந்து அதை ஒப்படைப்பதை விடுவித்து அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும். அதே போல தமிழகம் முழுக்க ஏற்கனவே அரசாங்கம் ஒத்துக்கொண்டபடி 79 சார்நிலை கருவூலங்கள் புதிய தாலுகாக்களில் துவங்கப்படாமல் இருக்கிறது. கொள்கை முடிவாகவே ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் தாலுகா துவங்கும் பொழுது சார் கருவூலம் துவங்கும் என்கிற கொள்கை முடிவை அறிவித்திருக்கிறது. ஆனால் இது நாள் வரை 79 புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை உள்ளிட்ட 79 சார்நிலை கருவூலங்களை புதிதாக துவக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பணியிலே இருக்கிற ஊழியர்கள் பாதுகாப்பாக பணி செய்கிற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக போடப்பட்ட அரசாணை 286 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நாங்கள் பணியை செய்கிறோம், ஓய்வூதியத்தை விரைவாக கொடுப்பதற்கான வேலையை செய்கிறோம். அனைத்து வேலைகளையும் ஊழியர்கள் குறைபாட்டோடு குறைந்த ஊழியர்களை கொண்டே நாங்கள் நிறைவான பணியை செய்து கொண்டிருக்கிறோம். சாப்ட்வேரில் ஏற்படுகிற குறைபாடுகளாகட்டும், மிகையாக கொடுக்கிற மிகை கொடுவையாகட்டும், பல விஷயங்களுக்கு கருவூலத்தில் இருக்கிற ஊழியர்களை பொறுப்பாக்குற ஆணையாக அரசாணை 286 இருக்கிறது. இதனாலே ஊழியர்கள் இன்றைக்கு பழைய ஓய்வூதியம் இல்லாமல் பணி செய்து சம்பளத்தை மாத்திரமே நம்பி பணி செய்திருக்கிற ஊழியர்கள் பணி நிறைவை காண முடியாமல் சஸ்பெண்ட் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே உடனடியாக அந்த 286 நீக்கி கருவூல ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் புதுக்கோட்டையிலே ஏறக்குறைய மாவட்ட கருவூலம் என்பது நீதிமன்ற வளாகத்தோடு இணைந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மிகுந்த நெருக்கடிக்கு இடையிலே மாவட்ட கருவூலம் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதியதாக மாவட்ட கருவூலம் கட்டுவதற்கான கட்டிடத்துக்கான ஒதுக்கீடை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும், இந்த மாநில சபைக்குள்ளே எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையாக போராட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் முற்றுகை போராட்டமாகவும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே காலி பணியிடங்கள் நிரப்பப்படலைங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதில் வேற புதிய கிளைகள் அலுவலகங்கள் திறக்கப்படாமல் இருக்கு, அதை திறக்கணுங்கிறீங்க. கூடுதல் பணி சுமை வராதா? கூடுதல் பணியாளர்கள் தேவைப்படுவாங்க. ஒரு தாலுகா புதிதாக தாலுகா உருவாகும் பொழுது அங்கே பயன் என்பது அந்த தாலுகாவில் இருக்கிற அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான பயனுக்காகத்தான் புதிய தாலுகாக்களுக்கு புதிய சார் கருவூலங்களை தொடங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் அதை கொள்கை முடிவாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஓய்வூதியர்களுக்கும் மக்களுக்கும் பயன் தரக்கூடிய புதிய கருவூலங்களை உருவாக்க வேண்டும். நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். மக்கள் நலனுக்காக புதிய சார் கருவூலங்களை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே காலிப்படங்கள் இருந்தாலும் அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது கோரிக்கை.